ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி வந்து அந்த வெள்ளை கோட்டு போட்டிருக்காருல, அவர் வந்து ஆதிக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவங்களோட லேப்டாப்பை எடுத்து வந்து செக் பண்ணிடுறாப்புல, டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி ஆதி 2 பேரும் வந்து வெளியில் வந்துடுறாங்க. வந்தோடனே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆதி வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இவர் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்கிட்டேருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாரதி கேட்குறாங்க, என்ன ஆதி அப்படி சொல்கிறீங்க? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் எனக்கு வந்து யார் இதை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஃபேமிலியை பற்றி டீட்டெயில் சொல்லுன்னா அந்த சமயத்தில் மட்டும் ரொம்ப வந்துட்டு பதட்டப்படுறாரு. அவருக்கு ஏதோ ஒரு உண்மை இதை பற்றி மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னோன்னே, ஆமாம் அது எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்குது, அவரோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி இதை எதுக்கு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்டு தான் இருக்கார்ல, அவர் போய் பார்த்தார்ல, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்களே, அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து நீங்கள் போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டோன்னே, நீ சரவணனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம், நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. பார்த்தா ஃபோன் வந்து நாட் ரீச்சபிளே இருக்குது. சரி ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? பரவாயில்ல விடுங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை பாரதி எனக்கு இதுக்கு விட தெரிஞ்சே ஆகணும், நீ இங்கேயே இரு, நான் போய் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவரோட லேப்டாப்பில் எப்படியும் வச்சுருப்பாரு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வெரிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னப்ப, வேண்டாம் ஆதி அப்படின்னா, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க. ஆதி வந்து கரெக்டாக இந்த பக்கம் லேப்டாப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பக்கம் வெள்ளைக்கோட்டு போட்டவர் வந்து அறிவுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன உங்களால் நான் வந்து மாட்டிப்பேன் போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எது கேட்டாலும் ஆதிக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், எதுவும் வந்து உளறிடாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து மணி வந்துடுறாப்புல, அவர் வேறு ஒரு விஷயமா வந்து பார்க்குறாங்க. ஆதி பாரதி வந்து பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டோன்னா, ஆஹா இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கதை கந்தலாயிடுமே, என்னோட 50 லட்ச ரூபா வாங்கினது வேற மாட்டிப்பேனே அப்படின்னு மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக வந்து லேப்டாப்பில் பாஸ்வேர்டு என்னன்னு தெரியாமல் அவரோட பேரை போட்டு வந்து தட்டுறாங்க. டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனோன்னா உள்ளே வந்து ஆதி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வந்துடுறாங்க. அவரோட அனுமதி இல்லாமல், நீங்கள் என்ன சார் இந்த ரூமில் இருக்கீங்க, நீங்கள் படித்தவங்க தானே, இதெல்லாம் செய்யக்கூடாது சார், நீங்கள் வாங்க வெளியில் அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து வேறு வழி இல்லாமல் வெளில வந்துடுறாங்க. என்ன பார்த்தீங்களான்னு பாரதி கிட்டே கேட்குறப்ப, விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆதி சொன்னோன்னே, சரின்னு நடக்கட்டும்ன்ட்டு இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பாரதியை வந்து ஒவ்வொரு ரூமாக தேடிகிட்டு இருக்காங்க. என்ன தேடுற அப்படின்னு சாரதா கேட்டால், ஆதியை தான் தேடிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆதியை காணுமா அப்படின்னு, ஆமாம் காணும், காலையிலேருந்தே காணும் அப்படிங்கிறப்ப ஆதி வந்து காரை ஓட்டிகிட்டு வந்து கீழே இறங்குறாங்க. வந்தோன்னே வந்து பாரதி பார்த்துட்டு கோவமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஏன் கார்லாம் ஓட்டுறீங்க, ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு. சரி பொண்டாட்டி அப்படின்னு கன்னத்தை கிள்றாங்க. கிண்டிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே, பாரதி உங்களுக்காக தான் வெளில போனேன் அப்படின்னு சொன்னப்போ, எனக்காக என்ன விஷயம் அப்படின்னு, இங்கே பார்த்தீங்களா செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, இப்போ எதுக்கு அது எனக்கு செயின் எல்லாம் அப்படிங்கிறப்ப அதே சமயத்தில் பவானி அறிவு எல்லாரும் கேட்குறப்ப அதெல்லாம் முடியாது, அது நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, நாளைக்கு வந்து பாரதிக்கு வந்து தாலிக்கு ஒத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, என்னம்மா ஃபங்க்ஷன் கிராண்டாக தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் பண்ணக்கூடாது அறிவு வந்து சொல்கிறாங்க. அவரே அடிபட்டுருக்கான், இந்த சமயத்தில் பண்ணணும் கேட்டேன். அது அவனுக்கு முடியலைங்கிறதுக்காக தான் நான் பண்ண சொல்கிறேன். ஒரு விஷயம் வந்து நல்லது செஞ்சால் அது நல்லது அதிகமாகும் அப்படின்னு அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வந்து ஆதி இந்த செயின் பத்தாது, அதுக்கு நான் வந்து வேறு ஒரு செயின் வாங்கிக்கிறேன். அம்மா வேண்டாம்மா, அங்கே சிம்பிளாக செஞ்சால் போகிறோம் அப்படின்னு பாரதி கேட்க, அதெல்லாம் முடியாது, என் மருமகவும் ஃபங்க்ஷனை வந்து நான் கிராண்டாக தான் செய்வேன் அப்படின்னு நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து சாரதா வந்து சம்மந்தி ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டு, இங்கே பாருங்கள் நாளைக்கு வந்து பாரதிக்கு வந்து செயின் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, மாற்றுங்க, அதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்றீங்க, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னா, என் தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் வரணும், தயவு செஞ்சு பழசெல்லாம் நினச்சி மறந்துடுங்க அப்படின்னு ரத்தனத்துக்கிட்ட சொன்னோன்னே, சரி நான் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் பார்த்துட்டு பேசிட்டு வர பார்க்குறேன் அப்படின்னோன்னே, நீங்கள் பார்க்குறேன்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக வரணும், ஏன்னா பாரதியும் சரி தமிழும் சரி நானும் உங்களுக்காக வருகைக்காக காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சொல்லுங்கள் ஜோசியரை பார்த்து நான் நல்ல நாள் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப, இந்த பக்கம் வந்து ரத்னம் வந்து செம்ம கடுப்பில் வந்து, எங்கே உங்கள் அம்மா ஆளையே காணும், போனவளாகவே இருக்கா, எங்கே இருக்கா, இந்த ஊருக்கு போனாலே வந்தாலா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, தனா வந்து சொல்கிறாங்க, இல்லை அம்மா வந்து வேலையாக போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல, வருவாங்க அப்படிங்கிறப்ப, நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, பாரதிக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன்னு, அதனால் நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு போகணும் அப்படிங்கிறப்ப, அறிவு வந்து அது வேறையா, சரி நடக்கட்டும், நானே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மூஞ்சியில் முழிக்காமல் நவுந்துருக்கலான்னு பார்த்தா, இவர் கரெக்டாக வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட எபிசோடை முடிக்கிறாங்க.